வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாரார். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு புனிதமான தினம், விநாயகர் சதுர்த்தி தினம். நமது முன்னோர்கள் மிகப்பெரிய மெய்ஞானிகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மெய்ஞானிகள் மட்டுமல்ல, அந்த மெய்ஞானத்திற்குள்ள விஞ்ஞானத்தையும் மிக ஆழமாக கண்டறிந்த, விஞ்ஞானத்தையும் உணர்ந்த மெய்ஞானிகள் அப்படி சொல்லணும். ஏன்னா நாம் இப்ப மெய்ஞானிகளை பார்க்கின்ற பார்வைக்கும் விஞ்ஞானிகளை பார்க்கின்ற பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு செய்தியிலும் மிக ஆழமான பல விஞ்ஞான கருத்துக்கள் அடங்கி இருப்பதை இன்றைய உலகம் சிந்தித்து தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்திலே எந்த விதமான விஞ்ஞான கருவியும் இல்லாத போது தன் உள் உணர்வாக சென்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ரகசியங்களையும் உணரக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கும் மகான்களுக்கு அது இருக்கிறது. அப்ப அந்த விதத்திலே மனித குலத்தை உய்விப்பதற்காக இந்த மகான்கள் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய செயல் ஆன்மீகம் என்று சொல்லலாம். அது பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதை குறையோ பிழையோ என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்திலே மனிதன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? விலங்குகளை போலதான் மனிதன் இருந்திருக்கிறான், இல்லையா? நாமளே சொல்றோம்ல, மனிதன் என்பவன் ஒரு விலங்குதான். சரிதானுங்களா? விலங்கிலிருந்து வந்த ஒரு விலங்கு. இன்னுமே நம்முடைய தன்மை அந்த விலங்கினத்தினுடைய தன்மையில் இருக்கிறதா தான் பல மகான்களும் நாமளுமே சொல்றோம். அப்ப அந்த விலங்கிலிருந்து வந்த மனிதனுக்கு எடுத்த உடனேயே அவன் யார், அவன் எங்கிருந்து வந்தான், என்ன நோக்கத்திற்காக வந்தான், அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் புரிதல் எல்லாம் கிடையாது. அப்ப அவனை நல்வழிப்படுத்தி ஆகணும். அப்ப அந்த காலத்திலே உணர்ந்த ஞானிகள் மகான்கள் அவனை நல்வழிப்படுத்துவதற்காக திட்டமிட்டதுதான் இன்று இருக்கிற அந்த பக்தி யோகம் என்று சொல்லலாம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பக்தி யோகத்தை வடிவமைத்தவர்கள் ஞானிகள், ஞான மார்க்கத்திலே உயர்ந்து அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் தான் இந்த பக்தி மார்க்கத்தை வடிவமைத்து இருக்கிறார்கள். சரிதானுங்களா? அப்போ இந்த பக்தி மார்க்கம் என்பதை சாதாரணமாக நம்ம எடுத்து விடக்கூடாது. மகரிஷி சொல்வாங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அது எப்படி வெளியில சொல்லணுங்கிறதுக்கு ஓமை காட்ட முடியல.
சரிங்களா? அதனால அவங்க அதை அப்படி இப்படி மாத்தி மாத்தி சொல்லி புரிய வச்சாங்களே தவிர அது நேரடியா சொல்ல முடியல. அது அவர்கள் தவறு அல்ல. அன்றைக்கு இருந்த மக்களுடைய அறிவு நிலை, இன்னொன்று அன்றைக்கு இருந்த விஞ்ஞான நிலை. ஆனால் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் விளக்கினேன் விளங்கியே அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு விஞ்ஞான உலகம் இருக்கிறதுனால இன்னைக்கு பல விஷயங்களை நாம் என்ன பண்ணிடலாம், எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதனால இன்னைக்கு நான் இருக்கிற அந்த உலகம் மிக அற்புதமான ஒரு உலகம்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த காலத்துல நான் தோன்றியதால் அந்த தத்துவத்தை விஞ்ஞான பூர்வமாக உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். நான் அந்த காலத்துல தோன்றியிருந்தேன்னா நானும் அப்படித்தான் சொல்லியிருப்பேன். இல்ல அந்த காலத்துல தோன்றிய மகான்கள், ஔவையார் எடுத்துக்கோங்க, விநாயகர் அகவல், அதுல சொல்லாத செய்தியே கிடையாது. இந்த விநாயகர் அகவலை புரிந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஞானி ஆயிடுவாங்க. அதுக்குள்ள அத்தனை விஷயங்களும் அடக்கம். ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலிருந்து முக்தி அடைவது வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் விநாயகர் அகவலில இறுக்கி சுருக்கி அந்த 70 வரி நினைக்கிற அந்த ஒரு பாடலுக்குள்ளேயே அத்தனை அடக்கி அவங்க எப்படி அதை கொடுத்தாங்கன்னு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. சரிதானுங்களா? நிறைவான இறை உணர்வு வரைக்கும் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அதுல கொடுத்துட்டாங்க. குண்டலினி சக்தியினுடைய செயல்பாடு, இறைவனுடைய இயக்கம், பஞ்சபூத சக்தியினுடைய செயல்பாடு, பஞ்ச புலன்களுடைய அடக்கம், குருவனுடைய முக்கியத்துவம், ஒரு மனித வாழ்க்கையினுடைய நோக்கம், அதை அடைவதற்கான வழி, எல்லாம் சகலமும் இருக்கு. நீங்க அதை எடுத்து விநாயகர் அவளுக்கு பொருள்னு பாருங்க. நம்ம வேணா ஒரு நாள் அதை பத்தி சிந்திப்போம். ஏன்னா இந்த மகான்கள் ஞானிகள் எல்லாம் அதைய பொருள் புரிந்து பண்ணணும்னு தான் நமக்கு கொடுத்தாங்க. ஆனா நாம் என்ன பண்ணிட்டோம்னா அது பொருள் புரியாமையே அதைய வச்சுட்டோம். அதுதான் இப்ப பிரச்சனையே. நம்ம பிரச்சனையே அது பொருள் புரியல. நம்ம எல்லாமே அப்படித்தானே, எல்லாத்தையுமே பொருள் புரியாமையே நம்ம வச்சிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்குமான சிக்கல். அதுலதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சிக்கி இருக்கு. சரிங்களா? அப்ப சிவபுராணம் பாடலை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அந்த பாடல்ல கடைசி ஒரு 4 வரி வரும். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்து பணிந்து அப்படின்னு அந்த பாட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் தான் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். பொருள் உணரலைன்னா நீங்க எத்தனை வருஷம் மனப்பாடமா பண்ணி சரி நம்ம தலைகீழா ஒப்பிச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். சரிதானுங்களா? அப்ப அந்த மகான்கள் தெளிவாதான் கொடுத்துருக்குறாங்க. நாம தான் தெளிவில்லாம இருக்கிறோங்கிறது இதுல எனக்கு புரியுது. சரிங்களா? அப்ப பக்தி மார்க்கத்தினுடைய அடுத்த நிலை ஞான மார்க்கம். இந்த விநாயகர் தத்துவத்துக்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கு. அது மகரிஷி அவர்கள் சொன்ன தத்துவத்தோட 100% பொருந்தி போறதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப விநாயகர் சதுர்த்தினா என்ன, அது எதற்காக உருவாக்கி இருக்காங்க, அதன் மூலமாக நமது முன்னோர்கள் மகான்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அதுல நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கு. அதுல பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே எல்லா தத்துவமே வந்துட மாட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரம்மஞான தத்துவம், சரிதானுங்களா, செயல் விளைவு தத்துவம், பஞ்சபூத தத்துவம், நவக்கோள்களுக்கான தத்துவம், இன்னும் உயிரின தன்மாற்றம், எல்லா உயிர்களையும் இறைவனாக காணக்கூடிய ஒரு தத்துவம். அப்படி ஆதி முதல் அந்த வரை எல்லா தத்துவம் விநாயகருக்குள்ள வந்துருது. நான் அதை பத்தி எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுறேன். சரிங்களா?
ஆனா முழுசா பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. நம்ம தத்துவத்துக்குள்ள போனா இப்ப விநாயகர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டாலே நாம் அது தத்துவ பிரம்மஞான தத்துவத்தை தான் பேசி ஆகும். விநாயகர் யாருங்க? சிவன் பார்வதியோட முதல் குழந்தை. இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுங்கிற காரணத்தினால நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, அதே இந்த விநாயகர் தத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரெண்டு அப்படியே 100% மேட்ச் ஆகும் பாருங்களேன். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவன் சிவன், அவன் சுத்த வெளி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்து தர்மத்துல அதை சிவம் என்று சொல்கிறார். மகரிஷி சொல்ற சுத்த வெளியும், இந்து தர்மத்திலே சொல்ற சிவமும், இஸ்லாத்திலே சொல்ற அல்லாவும், கிறிஸ்துவத்திலே சொல்ற பரமபிதாவும், சூன்யமும் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இதை வந்து சிவம் எல்லையற்ற அசைவற்ற ஒரு மெய்ப்பொருள், அதைத்தான் சுத்தவெளி என்று மகரிஷி டிக்ளேர் பண்றாங்க. ஒண்ணு. இப்ப அந்த சுத்தவெளி தன்னிருக்க ஆற்றலால் அது மிக நுண்ணிய துகள்களாக மாறுகிறதுன்னு மகரிஷி சொல்றாங்க. இதைய காந்த துகள் என்று சொல்றாங்க. அதைத்தான் இந்த பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்க, சிவனிலிருந்து தோன்றியது சக்தி என்று சொல்றாங்க. நல்லா இது ஒரே ஒரு 5 நிமிடம் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, நான் இதுக்கு பின்னாடி சொல்ற எல்லா தத்துவமே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சொல்ற பாருங்க, இந்த ஒரு தத்துவம் கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லா தத்துவமே உள்ள வந்துடுது இதுக்குள்ள. அப்ப சிவம் அசைவற்றது, சக்தி அசையக்கூடியது. சரிதானே? சிவத்துக்குள்ள ஆற்றல் அடங்கி இருக்கிறது, சக்தியிலே ஆற்றல் வெளிப்பட்டு இருக்கிறது. சரிதானே? இது வந்து அடக்க நிலை, இது வந்து இயக்க நிலை. சிவம் வந்து அடக்க நிலை, சக்தி வந்து இயக்க நிலை. அப்ப அந்த சிவத்திலிருந்து தான் என்ன உருவாகிறது? சக்தி உருவாகிறது. இதை நான் போன வகுப்புல கூட இறை தத்துவத்தின் பேசுறப்ப நான் சொன்னேன். சுத்த வெளியாகிய சிவம் அசைவற்றது, அதிலிருந்து உருவாகிய சக்தி அசைவுடையது. ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, சிவம் பெரியதா சக்தி பெரியதா அப்படின்னா, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதுல உண்மை என்னன்னா, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை என்பதுதான் உண்மை. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பது உண்மை அல்ல. ஏன்னா அசைவற்ற எல்லையற்ற ஒரு பொருளிலிருந்து அசைவுடைய எல்லையுடைய ஒரு பொருள் உருவாகலாம். ஆனால் அசைவுடைய எல்லையுடைய ஒரு பொருளிலிருந்து அசைவற்ற எல்லையற்ற ஒரு இறைவன் உருவாக முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நான் டீப்பா அந்த முன்னாடி வகுப்புல பேசியிருக்கேன். நீங்க இந்த இறைவன் பற்றிய மகா ரகசியத்தை நீங்க போய் கேட்டு தெளிவுபடுங்க. அப்ப அந்த சிவத்திலிருந்து உருவாகிய காந்த சக்தி தான் சக்தி என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த பக்கம் சிவனை சிவபெருமானாகவும், இந்த பக்கம் சக்தியை சக்தி தேவியாகவும் நம்ம முன்னோர்கள் உருவகப்படுத்திட்டாங்க. ஏன்னா இது மனுஷனுக்கு வந்து இது எப்படி சொல்லணும்னா, அவனுக்கு ஏதாவது புரிய வைக்கணும்னா ஒரு உருவகப்படுத்தி ஆகணும். அப்ப சிவனை சக்தி உருவகப்படுத்தியாச்சு. சிவன்கிறது சுத்த வெளி, சக்தி என்பது காந்த ஆற்றல். ஓகேவா? இப்போ இந்த சக்தியும் சிவமும் இணையும் போது இந்த சிவம் என்ன பண்ணுது, இந்த இறை துகள்களை சேர்ந்து இணைக்கும் போது அது என்னவாக உருவாகிறது? அது விண்ணாக உருவாகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இறை துகள்களை இந்த சிவத்தன்மை அழுத்தும் போது அது என்ன ஆகிறது? விண்ணாக உருவாகிறதுன்னு நம்ம தத்துவத்துல படிக்கிறோம். இப்ப சொல்ற பாருங்க, விநாயகர் சதுர்த்தி என்பது அது என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி தேவி விநாயகரை உருவாக்கிய தினம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சு வரணும் அந்த இடத்த. அதுக்கு பல கதைகள் இருக்கு. சரிதானுங்களா? சிவன் எங்கேயோ வெளியே போயிட்டாரு, வர்றதுக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை. நந்தி அங்க போயிட்டாரு. அந்த இடத்துல பாதுகாப்புக்காக அந்த அம்மா வந்து பார்வதி தேவி வந்து ஒரு மஞ்சளால் ஒரு சிலையை பண்ணாங்க. அது வந்து அதை வெளியே நிறுத்தி வச்சிருந்தாங்க, காவலுக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க. காவலுக்கு நிறுத்தி வச்சப்போ சிவன் வந்து உள்ள வரேன்னு சொன்னங்காட்டி விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் சிவன் அவரை கொன்னுட்டாரு, தலையை வெட்டிட்டாரு. அப்புறம் போய் அந்த இவங்களை போய் ஒரு தலை எடுத்துட்டு வானப்ப யானை தலை கொண்டாந்து வச்சிட்டாரு. இப்படிங்கிறது புராணத்தில் இருக்கிற கதை. சரியானுங்களா? நான் அந்த கதையும் சொல்றேன். அதுக்குள்ள சில விஷயங்கள் நுட்பங்கள் இருக்கு. அது ஏன் அந்த யானை தலையை அங்க வச்சாங்க, அதனோட பர்பஸ் என்ன,
சரிதானா? அப்புறம் அதுல சொல்லுவாங்க கஜமுகாசூரன் என்ற ஒரு அசுரனை வரம் செய்வதற்காக அந்த அந்த அவதாரம் எடுக்கப்பட்டதுங்கிற விளக்கம் எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து அதை கதையா பார்த்துட்டு போனீங்கன்னா அது கதை தான். சரிங்களா? எங்கேயோ ஒருத்தன் கஜமுகாசூரன் இருந்தான், அவன் மக்களை எல்லாம் துன்புறுத்தினான், அவன் இறைவனை நோக்கி தவம் செய்து அவன் தவத்தால் பெற்ற வலிமையை கொண்டு அவன் என்ன பண்ணான், மக்களை துன்புறுத்தினான். அவனை வதம் செய்வதற்காக ஒரு குழந்தை பிறக்கணும்னு இறைவன் என்ன பண்ணான். சரிங்களா? அதுல சொல்லுவாங்க அந்த குழந்தை ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதே போல இந்த இதுல பிரகலாதன் கதையில சொல்லுவாங்கல்ல, அந்த மனிதனால் எனக்கு சாவு வரக்கூடாது, விலங்கால் சாவு வரக்கூடாது அப்படின்னு கேட்டவன் கஜமுகாசூரன் வந்து மனிதனால் சாவு வரக்கூடாதுன்னு எல்லாம் கேட்டு வச்சிருப்பான். அப்ப அதையெல்லாம் உடைப்பதற்காக இப்படின்னு சொல்லி ஒரு கதை நம்ம வச்சிருக்கோம். அதுக்குள்ள அறிவுபூர்வமா விஷயம் இருக்கு. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப பார்வதி தேவி விநாயகரை உருவாக்கிய தினம் அப்படின்னா, இப்ப நம்ம கான்செப்ட்ல பார்வதி தேவி யாரு? காந்த ஆற்றல், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற அந்த இறை துகள்கள் நிரம்பிய அந்த காந்த ஆற்றலைத்தான் நம்ம ஆதி பராசக்தி என்று, காந்த சக்தி என்று நம்ம வழிபடுறோம், சொல்றோம். ஓகேவா? அப்ப அந்த காந்த ஆற்றலிலிருந்து உருவானதுதான் விண். அந்த விண்ணிலிருந்து உருவானதுதான் காற்று, நெருப்பு, நீரு, நிலம், பஞ்சபூதங்கள். அப்ப அந்த இறை துகளும் சிவனும் இணைந்து, இறை துகளும் சுத்த வெளியும் இணைந்து உருவான விண்ணு, விண்ணிலிருந்து தோன்றிய மற்ற 4 பூதங்கள். சரிங்களா? இந்த 5 பூதங்களையும் சேர்த்த ஒரு வெளிப்பாட்டிற்கு தான் சிவனும் சக்தியும் இணைந்த போது உடனே விநாயகர் உருவானார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப விநாயகர் அப்படிங்கிறது என்ன? பஞ்சபூத தத்துவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற தெய்வங்களை பற்றி பேசுறப்பவும் விநாயகரை பத்தி பேசுறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. மற்ற தெய்வங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளதான் நீங்க நிறுத்தி பேச முடியும். ஆனா விநாயகர் அப்படி அல்ல. ஏன் இந்த ஒரு கடவுளை மட்டும் மூல முதற் கடவுளாக எல்லா கோவில்களிலும் முன் தெய்வமாக வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நீங்க இது புரிஞ்சா தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா அதுபடி நம்ம வழிபட்டோம்னா அந்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும். எந்த நிலைக்கு? ஆழ்ம உயர்வு நிலைக்கு செல்ல முடியும். அப்ப சிவன் சக்தி அப்படிங்கிற சுத்தவெளி இறைத்துகளும் இணைந்து பஞ்சபூதங்களாக உருவாக்கிய தினம், அந்த தினத்தை தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறார். சரிங்களா? அது முதல் விண் தோன்றிய நாளாக இருக்கலாம், அல்லது பஞ்சபூதங்களும் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்திலே தோன்றிய நாளாக இருக்கலாம். இதை உருவாக்குனதெல்லாம் பாத்தீங்கன்னா நமது ஞானிகள், முன்னோர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் தான் இந்த நாட்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப எந்த நாளிலே இது நடந்திருக்கும்னு கூட அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்ப உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் எப்படி நீங்க பாக்குற கேட்கிற எல்லாமே ரெக்கார்டா இருக்குதோ, அது போல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது போல நீங்க பாக்குற கேட்கிற ரெக்கார்டு மட்டும் அல்ல, உங்களோட முன்னோர்கள் ரெக்கார்டு இருக்கு, அம்மா அப்பா ரெக்கார்டு இருக்கு, தாத்தா பாட்டி ரெக்கார்டு இருக்குன்னு பார்த்துருக்குறோம் நம்ம. அதற்குள்ள 5 அறிவு விலங்கினத்தனோட ரெக்கார்டு இருக்கு, அதற்குள்ள 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு 1 அறிவு ரெக்கார்டு இருக்கு, அதற்கு முன்னாடி பஞ்சபூதங்களோட ரெக்கார்டு இருக்கு, அதற்கும் முன்னாடி சுத்த வெளி எவ்வாறு இறை துகளாக மாறியதுங்கிற ரெக்கார்டு வரைக்கும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கு. நீங்க அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்களையும் என்னையும் நம்ம கருமையம் பிரபஞ்ச உயிரின சரித்திர குறிப்பு பெட்டகம் மாதிரி சொல்லுவாங்க. சரியாங்களா? இந்த பிரபஞ்சத்துல அத்துணை நிகழ்வுகளும் பதிவாக இருக்கிறது. நாம் அந்த ஆழ்ந்த நிலைக்கு சென்றால் எல்லா ரகசியங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால இந்த மகான்கள் என்ன பண்றாங்க, நம்ம அழகரையா அடிக்கடி சொல்லுவாங்க, விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, விஞ்ஞானிகள் ஒரு காரை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி பார்ப்பாங்களாமா, அந்த காரை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு பார்ப்பாங்களாமா. சரியாங்களா? இந்த பார்ட் இப்படி மாட்டிருக்காங்க, இந்த பார்ட் இப்படி மாட்டிருக்காங்க, இப்படி பார்க்கறது ஒரு 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 முறைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மெய்ஞானிகள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? நேரா கார் ஃபேக்டரிக்குள்ள போயிடுவாங்களாம். நேரா எங்க போறது? கார் ஃபேக்டரிக்குள்ள போயிடுறது. அங்க போயிட்டு முதல்ல ஒரு பொருள் வைப்பாங்கல்ல,
காரை தயாரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பொருள் வைப்பாங்கல்ல, அதுல இருந்து அதை கவனிக்கிறது. முதல்ல என்ன பொருள், ரெண்டாவது என்ன பொருள், மூணாவது என்ன பொருள், நாலாவது என்ன பொருள், இப்படியே பார்த்துட்டு வருவாங்களாம். இப்போ விஞ்ஞானிக்கும் அந்த கார் ஃபேக்டரி, கார் எப்படி பண்றதுங்கிற சிஸ்டம் தெரியும், விஞ்ஞானிக்கும் அந்த சிஸ்டம் தெரியும். ஆனா யாருக்கு பர்ஃபெக்டா தெரியும் சொல்லுங்க பாப்போம், நீங்க யூகிங்கள, யாருக்கு பர்ஃபெக்டா தெரியும்? மெஞ்ஞானிகளுக்கு தான் தெரியும். என்ன காரணம்? மெஞ்ஞானிகள் பின்னாடி இருந்து போனவங்க அல்ல, அவங்க தியானத்துல அந்த உச்ச நிலையான இறையாற்றலோடு போய் இணைஞ்சிட்டாங்க, சிவனோட அந்த சுத்தவெளியோட போய் கலந்துட்டாங்க. இப்ப அங்கிருந்து தெரியுது அந்த சுத்தவெளி எவ்வாறு இறைத்துகளாக மாறியது, அது எவ்வாறு விண்ணாக மாறியது, அது எவ்வாறு காற்று நெருப்பு நீர் நிலமாக மாறியது. இத்தனையும் அவங்களுக்கு தெரியும் போது இந்த நாள் தெரியாதா என்ன? புரியுதா இல்லைங்களா? எந்த நாளில என்ன நடந்திருக்குன்னு என்ன தெரியாதா என்ன? சரிதானா? அப்ப அப்படி உணர்ந்த நமது முன்னோர்கள், ஞானிகள், ரிஷிகள் இந்த சுத்த வெளியிலிருந்து உருவான இறைத்துகளும் சுத்த வெளியும் இணைந்து அது விண்ணாக பஞ்சபூதங்களாக மாறிய அந்த சக்தி தினத்தை தான் என்னவோ வச்சிருக்கிறாங்க, விநாயகர் சதுர்த்தி தினமாக வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? இது முதல் பாயிண்ட். அப்ப விநாயகரை நீங்க வழிபடும் போது எது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும்? பஞ்சபூதங்களை நீங்க நினைக்கணும். அதனாலதான் அதுக்கு சிவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தலை வெட்டிட்டு வாங்குங்கிறப்ப யானை அங்க இருக்கு, யானை வெட்டி கொண்டாந்துட்டாங்க, அப்படி அல்ல. இப்போ அந்த இறைவனிலிருந்து தோன்றிய சக்தி, இறைவனும் சக்தியும் சேர்ந்து உருவான பஞ்சபூதங்கள், இதை மக்களுக்கு உணர்த்தணும். சரிதானுங்களா? விண்ணிலிருந்து மற்ற 4 பூதங்களும் இந்த இறைவன்ல இருந்து உருவானதுங்க உணர்த்துறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க. எல்லாமே அடையாளம் தானே, சிம்பிள்ஸ் தானே, எதை சொன்னா மக்களுக்கு புரியும்னு பார்த்தாங்க. அப்ப 5 அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வரணும். அப்ப எதை பார்க்கலாம்? இப்ப யானை, யானை நீங்க நினைச்சு பாருங்களேன், டக்குன்னு உங்களுக்கு 5 விஷயம் ஞாபகம் வரும். 4 கால், ஒரு தும்பிக்கை, 5 ஞாபகத்துக்கு வருதா? அப்ப எல்லாம் வல்ல இறைவன் தான் இந்த 5ஆகவும் மாற்றம் பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக, அதை உணர்த்துவதற்காக அந்த இடத்துல 5 கரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடல் இருக்குல்ல, 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பெறை போலுமைச்சினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றோம். அப்ப அந்த 5 கரம் எது? விண்ணு, காற்று, நெருப்பு, நீரு, நிலம் என்ற பஞ்சபூதங்கள் தான் 5 கரம். இறைவன் சக்தியோடு இணைந்து வெளிப்பட்ட விஷயம்தான் விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? பிரம்மாண்டமா இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. சரிங்களா? பிரம்மாண்டமா இருக்கு. அதனால அதுக்கு பேரு விநாயகர் என்று பேர் வச்சா. வீணா பெரிதிலும் பெரிது அப்படின்னு பொருள். நல்ல வார்த்தை நோட் பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் உள்ள ரகசியம் இருக்கு. வீணா பெரிதிலும் பெரிது. இந்த சான்ஸ்கிரிட்ல பகவான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? பகு என்றால் பெரியது, பகு தச்சாக அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். பகவான்னா என்ன? பெரியவன், பெரிதிலும் பெரியவன் அர்த்தம். அதனால சான்ஸ்கிரிட்ல என்ன பண்ணிட்டாங்க, அதை வர்ண பகவான், வாயு பகவான், அக்னி பகவான், புரியுதானே? பகவான் பெரிதிலும் பெரிது, பஞ்சபூதங்களே அவங்க பகவான் சொன்னாங்க. அப்ப வீணா பெரிதிலும் பெரிது, இந்த பஞ்சபூதங்கள் பெரிதிலும் பெரிதாக இருப்பதால் அது நாயகன் என்றால் தலைவன், முதன்மையானவன். அப்ப பஞ்சபூத சக்திக்கு ஒருத்தரை உருவாக்குறாங்க. இந்த இறைவன் தான் பஞ்சபூதங்களா வந்தான். அப்ப அந்த பஞ்சபூதங்களையும் மக்கள் வணங்கும் போது அந்த பஞ்சபூதமே தான் என்னவா வந்திருக்கு. நான் பஞ்சபூத நவரத்தத்தில் கூட இன்னைக்கு மத்தியானம் ஃபுல் விளக்கம் கொடுத்தேன் அதை பத்தி. இப்ப சிம்பிளா சொல்லிடுறேன், ஏன்னா இந்த இடத்துல புதிய அன்பர்களும் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு புரியணும்ல. அப்ப எல்லாம் வல்ல இறைநிலை தன்னிலிருந்து உருவாகிய சக்தியை கொண்டு அது என்ன பண்ணிருச்சு, விண் முதல் பஞ்சபூதங்களை உருவாக்கிடுச்சு. உருவாக்கிய தினம்ங்கிறத விட அது படைப்பு தத்துவம் ஆயிரும், இறைவன் உருவாக்கினான் அப்படின்னு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, இறைவனே உருவானான். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை.
சுத்த வெளிதான் இறை துகளாக மாறியது. சுத்த வெளியும் இறை துகளும் தான் பின்னாக பஞ்சபூதங்களாக மாறியது. சரிங்களா? இப்ப பால் தயிராக, மோராக, வெண்ணையாக, நெய்யாக மாறியது போல அந்த இறை ஆற்றலே, அந்த சிவனே சக்தியாக பஞ்சபூதங்களாக வெளிப்பட்டான். சரிங்களா? அதனாலதான் பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், வாயுலிங்கம், தேயிலிங்கம், ஆகாஷலிங்கம்னு பஞ்சலிங்க வழிபாடுகள், பஞ்சபூத ஸ்தலங்கள். இதை பத்தி எல்லாம் மதியம் நிறைய பேசணும் பஞ்சபூத நவர்தவத்தில். அப்ப பஞ்சபூதமாக இருப்பதும் அந்த இறைவனே தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். அப்ப அந்த பெரிதிலும் பெரிதான பஞ்சபூதங்கள் இறைவனுடைய வெளிப்பாடு. அந்த பஞ்சபூதத்தை சக்தியை இந்த மனிதன் பெறணும். மனிதன் பெறணும். ஏன் மனிதன் பெறணும்? ஏன்னா மனிதன் பஞ்சபூதங்களால் ஆனவன். மனிதனை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களால் ஆனது. சரியானுங்களா? மனிதன் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களால் ஆனது. அவனை சுற்றி இருக்கிற நபர்கள் அனைவரும் பஞ்சபூதங்களால் ஆனவர்கள். அவன் பஞ்சபூதத்தில் தான் வாழ வேண்டும், பஞ்சபூதத்தில் தான் பிறக்க வேண்டும், பஞ்சபூதத்தில் தான் வாழ வேண்டும், பஞ்சபூதத்தில் தான் இறக்க வேண்டும். அதை தவிர அவனுக்கு வழியே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த பஞ்சபூதத்தின் துணை கொண்டு அவன் வாழ்ந்தான்னா, பஞ்சபூதங்களோடு உயிர்கலப்பு பெற்று வாழ்ந்தான்னா அவனுக்கு வாழ்க்கையில துன்பம் இல்லைங்கிறத மகான்கள் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப பஞ்சபூத சக்தியை அவன் பெறணும். என்ன பண்ணலாம்? அதற்காக ஒரு உருவத்தை வடிவமைத்ததுதான் விநாயகர் உருவம். அப்ப 5 கரம்னு சொல்லிட்டாங்க. அந்த 5 கரம் என்ன? பஞ்சபூதங்கள் தான் 5 கரம். அப்ப எல்லா கோவில்லையும் நீங்க போய் விநாயகர் வழிபடுறப்ப இனிமேல் என்ன உங்க கண்ணு முன்னாடி தெரியணும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் ஆகிய பஞ்சபூதங்களை நான் வழிபடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனே இந்த பஞ்சபூதமாக மலர்ச்சி பெற்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து கொள்கின்றேன். அந்த பஞ்சபூதம் இல்லாட்டி நாம எப்படி இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம உடலும் பஞ்சபூதம். உங்களுக்கு உணவு வேணுமா? நிலத்திலிருந்து தான் வரணும். தண்ணி குடிக்கிறதுக்கு நீர் தான் கொடுக்கணும். நெருப்பு சக்தி சூரியனோ பூமியினுடைய வெப்பமோ வேணும். காற்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த பூமியை சுற்றி இருக்கிற காற்றுல இருந்து நம்ம எடுத்து சுவாசிக்கிறோம். விண்ணு அந்த பிரபஞ்ச சக்தி விண்ணா வருது. புரியுதுங்களா? அப்ப பஞ்சபூதம் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது, என் கர்ம வினைகளை போக்குவதற்கு உதவி கொண்டிருக்கிறது. நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ புண்ணியங்களை போக்குவதற்கு பஞ்சபூதம் தான் உதவுது. நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வேன். இந்த பஞ்சபூதத்திலிருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையும் வரணும், பஞ்சபூதத்திலிருந்து தான் உங்களுக்கு தீர்வும் வரணும். இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் எல்லா கோயிலையும் ஃபர்ஸ்ட் ஏன்? பஞ்சபூதத்தை விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதனாலதான் நான் மத்தியானம் அந்த பாடல் கூட சொன்னேன், அந்த பிள்ளையார் பட்டிக்கான பாடல். சரிதானுங்களா? நவகோள்களும் விநாயகருக்கு கட்டுப்படும்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவகோள்கள் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. சரிதானுங்களா? சூரியன் முதல் கொண்டு ராகு கேது வரை 9 கோள்களும் எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப பஞ்சபூதத்தை நீங்க உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டா நவகோள்கள் உங்களை எப்படி துன்புறுத்தும்? சொல்லுங்க. நவகோள்கள் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் ஒரு டிக்ளேர் பண்றேன். நவகிரக தவத்தை விட பஞ்சபூத நவர்தவம் வலிமையானது. சரிங்களா? நவகிரக தவம் செகண்டரியானது. மகரிஷி முதல்ல பஞ்சபூத தவம் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் நவகிரக தவத்தை வடிவமைச்சாங்க. பஞ்சபூத தவத்திற்குள்ளே நவகிரக தவமும் அடக்கம். நவகிரக தவமும் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சக்தியும் அந்த தவத்துல அடக்கம். சரிங்களா? அப்ப அந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க கோள்களாக, நட்சத்திரங்களாக, இன்னும் குறிப்பாக நவகோள்களாக வளர்ச்சி பெற்றிருக்கிறதால நீங்க பஞ்சபூதத்தோட இணக்கம் பெற்றுட்டீங்கன்னா அந்த பஞ்சபூதம் சொல்றதான் நவகோள் கேட்கணும். நவகோள்கள் உங்களை துன்புறுத்தாது அப்படிங்கிறது அந்த பாடல்ல தனித்தனியா. அந்த விநாயகருக்கு அந்த 9 கோள்களும் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஒண்ணு நெற்றியில இருக்கு, ஒண்ணு தொடையில இருக்கு, ஒண்ணு பாதத்தில் இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு பாடலே இருக்கு, அதுக்கு ஒரு தத்துவமும் இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. சாதாரணமாவெல்லாம் வடிவமைக்கல. அந்த சிலை வழிபாட்டிலையும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த சிலையை பார்த்தாலே உங்களுக்கு சில தன்மைகள் உருவாயும். நீங்க பாருங்களேன், ஒரு போட்டோ அழகா பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் அப்படியே அழகாகும்.
நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். நீங்க அழகாக ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் நீங்க யாராவது ஸ்லிம்மா இருக்கணும்னு சொன்னா, யாரோ ஒரு நடிகை போட்டாவது ஸ்லிம்மா எடுத்து ஒட்டி வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க விளையாட்டா. நடிகை யாரோ ஒருத்தர். ஏன்னா அதை நீங்க பார்க்க பார்க்க உங்க தன்மை, உங்க உடல் தோற்றம் எல்லாம் மாறுறதுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? கொஞ்சம் குண்டா ஆனோம்னா கொஞ்சம் குண்டா இருக்கிற ஆளை பார்த்து எடுத்து வச்சு. ஏன்னா நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இது உன்னுடைய மனதினுடைய இயல்பு. இது மிகப்பெரிய விஞ்ஞானம், இயல்பூக்க நியதி, டிரான்ஸ்பர்மேஷன் தியரி. அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்ச மகான்கள் இவர்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். அந்த உருவத்தை பார்த்து இவங்களை வழிபட வைக்கிறோம். அப்ப இந்த உருவத்தை அவங்க பார்க்க 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 அதுல சில தன்மைகள் இவங்களுக்குள்ள மாற்றம் வரும்னு பார்த்து பல உருவங்களை கொடுத்தாங்க, நமக்கு பல தெய்வ வழிபாடுகளை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப விநாயகரை பார்க்கும்போது என்ன அதுல தத்துவம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, விநாயகரை நாம பார்க்கும்போது பஞ்சபூதத்தினுடைய சக்தியை நம்ம பெறணும். இன்னும் அந்த உருவத்தில் அந்த உருவத்தை இவர்கள் கவனிக்கும் போது அந்த நவகோள்களுடைய சக்தியும் இவங்களுக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி அந்த உருவத்தை வடிவமைச்சாங்க. இதுக்குள்ள இன்னும் மிகப்பெரிய ஆழமான விஞ்ஞானம் எல்லாம் இருக்குது. நான் வரேன், முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் சொல்லுவேன். சரிங்களா? அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு தத்துவம். இப்ப புரிஞ்சிருச்சா? சிவன், சுத்தவெளி, சக்தி, காந்த ஆற்றல் ரெண்டும் இணைந்து பஞ்சபூதங்களாக உருவாகி அந்த பஞ்சபூதம் தான் நம்ம விநாயகராக வழிபடுகிறோம். இப்ப விநாயகரை நீங்க வழிபடும் போது விநாயகருக்கு அந்த நுட்பத்தை தெரிந்து அதனோட உயிர் கலப்பு பெற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பஞ்சபூத சக்திகளிலிருந்து இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவேன். இந்த பஞ்சபூதங்களை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்வேன். அதற்கான விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வேன். இந்த பஞ்சபூதங்களை வீணாக்க மாட்டேன். பஞ்சபூதங்களுக்கு நன்றியுணர்வோடு இருப்பேன். இப்படி எல்லாம் இருந்த வரைக்கும் நமக்கு நோயும் அல்ல, துன்பமும் அல்ல. நம்ம முன்னோர்கள் பாருங்க, நிலத்தை தொட்டு கும்பிடுவாங்க, தண்ணியை தொட்டு கும்பிடுவாங்க, ஒரு அடுப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை தொட்டு கும்பிடுவாங்க, புரியுதானே? சூரியனை கும்பிடுவாங்க. சரிதானே? இதெல்லாம் என்னன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மை காப்பாத்திட்டு இருக்குங்கிற நன்றியுணர்வு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இறைவனே பஞ்சபூதங்களா ஆனாங்கிற தத்துவமும் இருக்கு. சரிங்களா? அப்ப விநாயகர் வந்துட்டார். இப்போ அசுரன் கதைக்கு வருவோம். விநாயகர் எப்படி வந்தாரு? பஞ்சபூத சேர்க்கையில் வந்துட்டாரு. அப்ப பஞ்சபூதங்கள்னா என்னவா இருக்குது? நவகோள்களா இருக்குது. அந்த நவகோள்கள்ல ஒரு கோள் தான் பூமி. அப்ப பூமியில என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் தாவரம் முதல் மனிதன் வரைக்கும் இருக்கிற அனைத்து உயிர்களும். சரிதானுங்களா? அப்ப இந்த பஞ்சபூதம் தானே எல்லாமாவும் இருக்கு. பஞ்சபூதம் தான் எல்லாமாவும் இருக்கு. அதுதான் ஓரறிவு தாவரமாய், ரெண்டறிவு புழு, பூச்சி, ஊர்வன, விலங்குகள், பறவையாய், இது கடைசியா மனுஷனாய் வந்திருக்கு. ஆனால் இப்ப மனிதனுடைய குணம் எப்படி இருக்கு? இங்க வாங்க, இங்கதான் செய்தி. கஜமுக சூரன் என்ற அசுரன் வெளியில இல்ல, புரியுதா இல்லைங்களா? அவன் சிவனை நோக்கி தவம் இருந்து, கடும் தவம் இருந்து வரம் பெற்றான்னு சொல்றீங்கல்ல, அந்த சிவனை நோக்கி தவம் இருந்தது யாரு? யாருன்னு சொல்லுங்க. அந்த இறைநிலை எதை தன்னை உணர்வதற்கான முயற்சியில பஞ்சபூதங்களாக மாறி, இன்னும் கடுமுயற்சி செய்து பஞ்சபூதங்கள் ஓரறிவு தாவரமாயி சிவனை நோக்கி தவம் இருத்தல்னா யாரோ ஒரு மனிதர் சிவனை நோக்கி தவம் இருந்தான்னு நினைச்சுக்காதீங்க. அந்த இறைவனே தன்னை உணர்வதற்கான ஒரு தவம் அது. அப்ப தாவரத்திலே தவம் இருந்து புழுவாக, புழுவிலே தவம் இருந்து பூச்சியாக, அதிலே தவம் இருந்து ஊர்வன விலங்குகளாக, அதிலே தவம் இருந்து மனிதனாக அவதரிச்சிருக்கான். கஜமுக சூரன் சிவனை நோக்கி தவம் இருந்து பெற்ற வரம் என்ன? சரிதானுங்களா? அழியா வரம், இறைவனை உணர்ற வரம். அப்படி அந்த விஷயத்தை நீங்க இப்படி விஞ்ஞானபூர்வமா புரிஞ்சுக்கோங்க. அந்த இறைநிலையிலிருந்து பஞ்சபூதங்கள் ஓரறிவிலிருந்து ஆறறிவு மனிதனாக அந்த சிவத்தை அடைவதற்காகத்தான் நாம வந்தோம். ஆனா வந்த வழியில் அவன் தவம் வாங்கி அந்த ஆணவம் வந்ததுக்கு அப்புறம் மக்களை எல்லாம் துன்புறுத்தற்கு ஆரம்பிச்சுட்டான். அதுதானே அசுரனுடைய கதை. நாம இவ்வளவு சக்தி கொண்ட அந்த இறை ஆற்றலே நாம வந்திருக்கு. எதுக்கு? தன்னை உணர்வதற்காக வந்திருக்கு. ஆனால் மனித பிறவி எடுத்த உடனே அந்த அரக்கனை போல மாயையிலே நாம் பிறரை துன்புறுத்துவதற்கு ஆரம்பித்து விட்டோம்.
அப்ப கஜமுக சூரன் என்பது வெளியில் அல்ல, நமக்குள்ளே இருக்கிறான். அதை உணர்த்துவதற்காக கூட இந்த கதையில் நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை செய்திருக்க. இந்த விஷயத்தை தலையை கொண்டு வந்து யானையை வைத்திருக்கிறாங்க பாருங்க. யானை ஒரு விலங்கு, ஐந்தறிவு இருக்கிற விலங்கு. அப்ப மனிதனுக்கு எது முக்கியம்? தலை. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுகிறோம், சரிதானா? ஏன்னா அந்த சிரசுலதான் மூளை இருக்கிறது, மூளைப்படிதான் மனித வாழ்க்கை நடக்கிறது. இன்னும் அந்த சிரசுல தலையிலே பஞ்ச புலன்களும் இருக்கிறது, மெய்வாய் மூக்கு கண் காது என்று இருக்கிறது. அதிலேதான் நெற்றி பொட்டு இருக்கிறது, ஆக்கினை இருக்கிறது, துரியம் என்று இறைவனை உணர்வதற்கான துரிய சக்கரம் இருக்கிறது. இன்னும் நாசியை கட்டுப்படுத்துவதற்கான மூக்கு இருக்கிறது, சரிதானுங்களா? 5 புலன்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய கருவிகள் இருக்கிறது. அதை உணர்த்துவதற்காக அந்த தலை இப்ப எப்படி இருக்காம மனுஷனுக்கு? விலங்கினத்தினுடைய தன்மையோடு இருக்கிறது. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. விலங்கினத்தினுடைய கண்கள், விலங்கினத்தினுடைய காது, மூக்கு, தோல், வாய் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த துன்பத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரி, விலங்கினத்தினுடைய வாயினா வாய் மனுஷ மாதிரி இருக்கு, ஆனா வாயில வர்ற பேச்சு எப்படி இருக்கு? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கரம் தட்டுன்னு தான் இருக்கு. சரியா? அந்த கண்ணு நல்லதையா பாக்குது? பகுத்தறிவு தானே மனிதனுடைய சிந்தனை, அறிவு தானே மனிதனுடைய ஆற்றல். அந்த கண்ணு நல்லதையா பாக்குது, அந்த காது நல்லதையா கேக்குது, அந்த வாய் நல்லதையா பேசுது. சொல்லுங்க, சரிதானா? அப்ப பஞ்ச புலன்கள் எப்படி இருக்கு? விலங்கினத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? மூளை விலங்கினத்தினுடைய மூளையாக இருக்கிறது. இன்னும் மனித மூளை செயலுக்கு வரல, விலங்கினத்தினுடைய மூளை தான் நமக்குள்ள செயல்பட்டு இருக்கு. அப்ப விலங்கினத்தினுடைய மூளை எப்படி செய்யும்? விலங்கு மாதிரி தான் செய்யும். பிறரை வதைக்கும், துன்புறுத்தும், கொலை செய்யும், அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கும், திருடித்துங்க. இதெல்லாம் விலங்கினத்தினுடைய பண்பு. அப்ப மனித உடலில் இருந்தாலும் உன்னுடைய மூளை விலங்கினத்தினுடைய மூளையிலேப்படியா இருக்குதுப்பா. அதை நீ மாற்றி அமைத்துக்கொள். எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்களேன். ஒரு தலையை வெட்டி தூக்கி இப்படி வச்சு எவ்வளோ பெரிய தத்துவத்தை கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்ப இது யாரு? நீங்களும் நானும் தான் அப்படி இருக்கோம். ஏப்பா, இந்த மனிதன் வந்தது இறைவனை உணர்வதற்காக வந்திருக்கிறான்ப்பா. பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களிலிருந்து ஓரறிவு தாவரமாயி அப்படியே டிராவல் பண்ணி இன்னைக்கு மனித உருவுல வந்திருக்கிறான். ஆனா நீ மனித குணத்தோட இல்ல, மனித தன்மையோட இல்ல, சரிங்களா? அப்புறம் எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சரிதானா? அதுதான் மூலாதாரத்தில் அந்த ஔவையாரோட, உங்களுக்கு அந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். விநாயகர் அகவல். விநாயகர் அகவல்ல ஔவையார் அருமையா பாடியிருப்பாங்க அந்த கவியை. மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் இருத்தி கருத்தறிவித்தே, காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் வரும்னு நினைக்கிறேன், சரியாங்களா? மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே, அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் அது சொல்லி அது அப்படியே அது வந்து அந்த கவி வரும். அப்ப இப்ப நம்மளுடைய குண்டலினி சக்தி எங்க இருக்குது? மூலாதாரத்தில் இருக்கு. அது மூலாதாரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கீழ் நோக்கிய சிந்தனை, கீழ்வயப்பட்ட சிந்தனை, விலங்கின பண்பு, அதுதான் வெளிப்படும். அப்ப அந்த மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும், காலான்னா என்ன? பிராண சக்தியால், வாயுவால், மூச்சு காற்றால் எழுப்பும் கருத்தறிவித்தே, அந்த வழிமுறைகளை தெரிவித்து. அதுதான் விநாயகர் தத்துவத்துல வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சரிங்களா? அப்ப பாருங்க, விநாயகர் கவனிங்க, விநாயகருக்கு வந்து வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், 2 விநாயகரை நீங்க பார்க்கலாம். ஒரு விநாயகருக்கு அப்படியே அந்த துதிக்கை வலப்பக்கமா சுழன்று நிற்கும், இன்னொரு விநாயகருக்கு இடப்பக்கமா சுழன்று நிற்கும். இது சாதாரணமான விஷயம்னு நினைச்சுக்காதீங்க. இடகலை, பின்கலை, சுழுமுனை நாடியினுடைய மொத்த சிஸ்டத்தையும் அதுல கொண்டாந்து இறக்கிட்டாங்க, சரியாங்களா? நமக்கு தெரியும், நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பு, அதுல 3 நாடிகள் மிக முக்கியமான நாடி, இடகலை, பின்கலை, சுழுமுனை, சரிங்களா? அந்த இடகலை ஆகிய அந்த இயக்கமும், பின்கலை ஆகிய அந்த இயக்கமும், இடகலைனா இடது பக்கம், பின்கலைனா வலது பக்கம் இயங்கிறது. இது நாடி சுத்தி பிராணாயாமத்தில் நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம், சரிதானுங்களா? வலதுகால் கட்டை விரலிலே தொடங்கி இடதுகால் மூக்கினுடைய நுனியிலே முடிவது, இடதுகால் கட்டை விரலிலே தொடங்கி வலதுகால் மூக்கின் முனியிலே
மூக்கின் நுனியிலே முடிவது என்று அந்த நாடிகள் உடல் முழுக்க அப்படியே பின்னி பிணைந்து பாம்பு போல ஒவ்வொரு சக்கரங்களிலும் மேலே போகுது. சரிங்களா? இது ஒரு பக்கம் வலப்பக்கம் அப்பாவனுடையது, இடப்பக்கம் அம்மாவனுடையது, வலப்பக்கம் சூரியக்கலை, இடப்பக்க சந்திரக்கலை, வலப்பக்க வெப்பசக்தி, இடப்பக்க குளிர்ச்சின்னு சொல்லி இதுக்கு 1000 விளக்கங்கள் இருக்கு. அப்ப ஒரு மனிதன் இடவளமாக செல்லும் போது அவனுடைய நிலை கர்ம வினைகளின் படி இருக்கும். ஆனா அது சுழுமுனை நோக்கி ஓட வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்க நுட்பம்? இப்போ வலம்புரி விநாயகரை பார்த்தீங்கன்னா உங்க வலப்பக்க சுவாச இயக்கத்துக்கு வந்துடும். எப்படி ஒரு நுட்பத்தை வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா? வலம்புரி விநாயகரை பார்த்து நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த விநாயகரை பார்த்த உடனேயே நம்ம சுவாசம் வலப்பக்கத்துக்கு வந்துடும். இடம்புரி விநாயகரை பார்த்தீங்கன்னா உங்க சுவாசம் இடப்பக்கத்துக்கு வந்துடும். சரிங்களா? இப்படி இறை வழிபாட்டிலே அந்த வலதும் இடதும் சமனாக இயங்க வைக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு சிலைக்குள்ள 1000 தத்துவத்தை வச்சுட்டாங்க பாருங்க. நீங்க இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். நான் சொல்றேனே நம்ப வேண்டாம். நீங்க செயல்படுத்தி சிந்திச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அப்ப அந்த துதிக்கை அப்படிங்கிறது என்ன? துதிக்கை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த தும்பிக்கை அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே வரைக்கும் போய் அந்த வயிற்றுக்கு கீழே சுத்தி நிற்கும். கவனிச்சிருக்கீங்களா விநாயகரோட தும்பிக்கை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய சுழுமுனையின் வழியாக ஸ்ட்ரைட்டா அந்த மூச்சு போச்சு அப்படின்னா அந்த குண்டலினி சக்தி என்ன ஆயிரும்? மேல ஏறிடும். அதை நீ பிராணசக்தியை பயன்படுத்தி அதை செய்ய. இந்த குண்டலினி சக்தி எப்படி ஏத்துவாங்க முற்காலத்துல? வாசியோகம் என்ற முறைகளில பல முறைகளில அந்த பிராணனை பயன்படுத்தி ஏத்துவாங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியா குண்டலினி மேல ஏத்திடுறோம். அன்னைக்கு அப்படியா ஈஸி அல்ல. அப்ப அது இடகளை பின்களை நாடி ப்ராப்பரா இயங்கும் போது சுழுமுனை ஓப்பன் ஆயிரும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னோட சுவாசத்திலே நீ கவனம் வைக்க வேண்டும். நம்ம மூச்சு பயிற்சியில் சொல்றோம்ல, சுவாசம் தான் நம்முடைய ஆயுள். எந்த பிரீத் இருக்கணும்? அப்டமல் பிரீத்திங் இருக்கணும். குழந்தைகள் படுக்கு தூங்குறப்ப பாருங்க அந்த வயிறு அப்படியே புஷு புஷுன்னு ஏறி விரியும். அது அப்டமல் பிரீத்திங்னு பேரு. சரிதானுங்களா? அந்த பிரீத் எடுத்தோம்னா நம்ம உடம்புல நோய் வராது. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் பிரீத். அதை உணர்த்துறதுக்கு தான் விநாயகருக்கு ஒரு தொந்தி. விநாயகருக்கு ஒரு தொந்தி. அந்த சுவாசம் எங்க வரைக்கும் வரணும்? தொப்புளுக்கு கீழே வயிறு வரைக்கும் வரணும். அதுதான் சுவாசம். அப்ப அந்த கண்கள் எப்படி இருக்கணும்? இந்த விநாயகருடைய கண்களை பாருங்க, கூர்மையான கண்களா இருக்கும். இறைவனை நோக்கி பயணிப்பதற்காக கொடுத்த விஷயம் பாது. அந்த பஞ்சபூத சக்தியிலிருந்து வந்ததுதான் பஞ்ச புலன்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்ச புலன்கள் இருக்குல்ல, அது எதுல இருந்து வந்தது? பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. நல்லா சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற பஞ்ச புலன்கள், மெய், வாய், மூக்கு, கண், காது, அது பஞ்சபூதங்களினுடைய வெளிப்பாடு. எப்படி கேட்கறேன்னு எப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? உங்க உடம்புக்குள்ள பஞ்சபூத சக்தி இருக்குல்ல, இந்த பஞ்சபூத சக்தி உங்க உடலுக்கு வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணிருக்கு? ஒரு புலன்களை உருவாக்கி இருக்கு. உதாரணத்திற்கு சூரியன் நெருப்புன்னு வச்சுக்கோங்க. நெருப்பினுடைய புலன் எது? நெருப்பினுடைய புலன் எதுனா கண்கள். கண்கள் நெருப்பினுடைய வெளிப்பாடு. காதுகள் காற்றினுடைய வெளிப்பாடு. மூக்கு மண்ணினுடைய வெளிப்பாடு. நாக்கு நீரினுடைய வெளிப்பாடு. தோல் விண்ணினுடைய வெளிப்பாடு. அதையும் அந்த தத்துவத்துல சொல்லுது. விநாயகர் தத்துவத்துல. விநாயகர் தத்துவத்துல இல்லாத விஷயமே இல்லை என்னுடைய சிந்தனை கெட்டி. அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் தான்ப்பா வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டு அறிவை பெருக்கிக் கொள்ள, ஆனந்தத்தை உணர்வதற்கு, சக்தியை பெறுவதற்காக பஞ்ச புலன்களாக மலர்ச்சி பெற்றிருக்குதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்ப அந்த பஞ்ச புலன்களுக்கு பேர் என்ன? அறிவுக்கருவிகள், ஞானக்கருவிகள், பஞ்சேந்திரியங்கள்னு பேரு. அப்ப அவற்றை கொண்டு நல்ல விஷயத்தை நீ பார்க்க வேண்டும். இறை உணர்வுக்காக அந்த கண்கள் தெய்வீக கண்களாக மலர்ச்சி பெறணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய விலங்கு மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து நீ உயர்ந்து வர்றதுக்கு யோக பயிற்சிகளை நீ பயில வேண்டும். அதுதான் விநாயகர் அகவல் சொல்ற விஷயம். சரிதானுங்களா? குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அது துரியம் என்ற நிலைக்கு, அதை கடந்து துரியாதீத நிலைக்கு எடுத்து செல்றது அப்படிங்கிறது. அதுல இன்னொரு படி மேல போய் அதுல ஒரு நல்ல வரி வரும்.
அது வந்து முழுக்க முழுக்க நம்ம விநாயகர் ராகவலே பார்ப்போம். அந்த வரிகள் எல்லாத்தையும் முழுசா எடுத்து விளக்கம் பார்க்கணும். அதுல என்ன வரும்னா கடைசியில வரும், சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. எக்ஸலண்டான வார்த்தை. சரிங்களா? அந்த சத்தத்திற்கு உள்ள என்ன இருக்குதுங்க? சதாசிவம். சதாசிவம்னா அசைவற்ற வெளி, மௌனம். சத்தத்துக்கு உள்ள என்ன இருக்கு? மௌனம் இருக்கு. சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. சரிங்களா? மனதின் துணை கொண்டு மனதிற்கு அடித்தளமாக இருக்கிற இறைவனை உணர்த்தின்னு அர்த்தம். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அந்த கவி அப்படியே போகும்னு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? அப்ப இதுல என்ன புரியுதுன்னா, அந்த குண்டலினி சக்தி எழுப்பி அந்த இறைநிலையோட மனதை ஒன்ற வைக்கிறதுக்கான விஷயம்தான் விநாயகர் தத்துவம். அதற்கு அந்த சுவாச நுட்பத்தை அந்த காலத்துல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு குண்டலினி யோகமே நம்ம கையில் இருக்கு. அதை கொண்டு இந்த கண்கள் எப்படி இருக்கணும்? தெய்வீக தன்மையை செயல்படுத்துற கண்களா இருக்கணும். காதுகள் பாருங்க, முரம் போல பெருசா இருக்கு. எதுக்காக பெருசா இருக்கு? சரிதாங்களா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அப்ப நீ ஞானத்தில் உயர வேண்டும் என்றால் உன்னோட காது எப்படி இருக்கணும்? காது பெருசா இருக்கிறதுக்கு கவனம் இல்ல. சரிதானா? உன்னுடைய கேட்கும் தன்மை அபரிமிதமாக நுட்பமாக, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல நுண்மான் நுழைப்புலன் அறிவோடு கூடிய அந்த காதுகளாக இருக்கும். யானை காது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி உயிர் போயிடும். சரிதாங்களா? நமக்கும் அப்படிதான். அந்த செவிச்செல்வத்தை நம்ம சரியாக வைக்கணும். புரியுதுங்களா? அப்ப நல்ல அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான காதுகள், கண்களில் இருக்கிற அந்த தெய்வீக சக்தி, கண்களில் நன்மை மற்றும் செய்யக்கூடிய கண்கள். சரிதானுங்களா? துதிக்க என்ன? சுவாசத்தை முறையாக செய்யக்கூடிய அந்த பிராணாயாமம் அல்லது குண்டலினி யோக பயிற்சி. இது எல்லாத்தையும் முறைப்படுத்திதான் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நீ செஞ்சீன்னா இறைவனிலிருந்து வந்து மனிதனாக இருக்கிற நாம் அந்த விலங்கின குணத்திலிருந்து அந்த தெய்வ குணத்தை பெறலாம். அப்ப கஜமுக சூரன் யாருங்க? நீங்களும் நானும் தான். சரிங்களா? அவனை அழிப்பதற்கான சக்தி எங்க இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற தீயதை யாரு அழிக்கணும்? நாம தான் அழிக்கணும். அதற்குத்தான் யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள். அதைத்தான் மகரிஷி அவர்கள் இத்தனை பயிற்சிகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிதானுங்களா? அப்ப நம்மகிட்ட இருக்கிற நல்ல ஆற்றலை யோக பயிற்சியின் மூலமாக பெருக்கி நம்மிடம் இருக்கிற அந்த அசுர சக்தியை, தேவையற்ற சக்தியை, விலங்கின பண்பை மாற்றி அமைத்து கொள்ளும் போது நாம் எந்த நிலைக்கு உயர்வோம்? தெய்வ நிலைக்கு உயர்வோம் என்பதுதான் முழு தத்துவம். முழு தத்துவம். சரிதானுங்களா? இன்னும் பாருங்க, களிமண்ல அந்த பிள்ளையார பிடிக்கிறத இந்த விழாவினுடைய சிறப்பு. ஏன் களிமண்ல பிடிக்கணும்? சரியானுங்களா? களிமண்ல பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு 3 நாள் வைத்திருக்கிறாங்க. ஒரே கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம், சந்தோஷம். மறுபடியும் கொண்டு போய் அதையே ஆற்றுலையோ குளத்திலேயோ கரைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பிள்ளையார் களிமண்ணுல தான் பிடிக்கணும். ஆனா இன்னைக்கு கண்ட மண்ணுல பிடிக்கிறோம், கண்ட சாயத்தை அடிக்கிறோம், இருக்கிற நீரையெல்லாம் கெடுக்கிறோம். இது உண்மையாலுமே அந்த விநாயகர் தத்துவத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயலாத்தான் நடக்குது. சரிதானுங்களா? கொண்டாட்டம் வேணா சிறப்பு. அதுவுமே நேற்றுக்கு நான் வர்றேன். நேற்று கார்ல ஒரு பக்கம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். நடு ரோட்ல அந்த சிலையை வச்சு 2 கார் போறக்கூடிய அந்த ரோட்ல ஒரு கார் போற மொத்த இடத்தையும் மறைச்சு அந்த சாலையை வச்சு அது நடுவுல சிலையை வச்சு அந்த பக்கம் கார் போற இடம் ஒரு கார் ஒட்டி போற அளவுக்கு இடத்தை விட்டுருக்காங்க. அதுல சினிமா பாட்டு போட்டாங்க. அந்த 10 தலை படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டுட்டு பசங்கள்ல ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கானு, குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கானு. இதுவா இறை வழிபாடு? நான் தவறுன்னு சொல்லல, அந்த சிஸ்டத்தையோ அவங்களையோ நான் தவறுன்னு சொல்ல. இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அவல நிலையை என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். எந்த கடவுளை யாருக்கும் துன்பம் தராம இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கணுமோ அந்த கடவுளை கொண்டே பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறோம். நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன், நகரமே மாட்டேங்கிற ஒருத்தனும் நகர மாட்டேங்கிறான்.
இதுவா இறை வழிபாடு? பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறதா இறை வழிபாடு? ரோட்டை மறைச்சிட்டு வைக்கிறதா இறை வழிபாடு? ரோட்டை மறைச்சிட்டு குத்தாட்டம் ஆடுறதா? அதுவே சொன்னாரு விநாயகரு. சரிங்களா? அப்ப இது என்ன வரல? நான் மறுபடியும் சொல்றேன், அவங்கள குறை சொல்லல. இந்த ஞானத்தை அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தணும். தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களும் அதை பண்ண போறது இல்ல. அறியாமையில தானே, நானும் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்திருப்போம். மகரிஷி தத்துவம், இந்த தத்துவம் எல்லாம் தெரியாதுக்கு முன்னாடி நானும் அது பண்ணிதான் அதான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். போய் நானும் ஆடிட்டு இருந்திருப்பேன். அப்ப களிமண்ணிலே பிள்ளையாரை உருவாக்குறோம், 3 நாள் வச்சிருக்கிறோம். ஒரே கொண்டாடுறது தவறு கிடையாது. ஏன்னா களிமண்ணில் சென்ற பிள்ளையார் மீண்டும் களிமண்ணில் சென்று சேருவது போல அதுதான் அது கூட கரைச்சு விடுறதுன்னு பேர். ஓஷோ கூட ஒரு இடத்துல சொன்னாரு, இன்னைக்கு ஒரு பதிவு நம்ம இமயவரமனையா ஒரு குரூப்ல போட்டிருந்தாரு. அற்புதமான விஷயம். அதே தான் தத்துவம். சரிங்களா? அப்ப களிமண்ணில் உருவாக்கிய அந்த விநாயகர் சிலையை மீண்டும் களிமண்ணிலே, ஆற்றிலே, குளத்திலே கரைப்பது என்பது அதுல என்ன தத்துவம்? இது வந்து உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைன்னு ஓஷோ சொல்லியிருந்தாரு அந்த சிந்தனையில. சரிங்களா? விநாயகர் சிலை உருவாக்கி அதை கொண்டு போய் ஆற்றிலேயோ கடல்லையோ அல்லது குளத்திலேயோ கரைக்கிற பழக்கம் உலகத்துல எங்கேயுமே கிடையாதாம், இந்தியாவை தவிர. அப்ப அதுல என்ன அர்த்தம்? உலகில் எதுவுமே நிலையானதல்ல, இன்க்ளூடிங் ஆல். சரிங்களா? எதுவுமே நிலையானதல்ல. சரிங்களா? அப்ப அந்த தத்துவத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. அப்ப களிமண்ல ஒரு ஒரு சிலையை உருவாக்குறாங்க, 3 நாள் வழிபடுறாங்க, சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அதுலயே கரைச்சிடுறாங்க. சரிங்களா? அப்ப எங்கிருந்து உருவாக்குனாங்களோ அதை அந்த இடத்துலயே கொண்டு போய் கரைச்சு விட்டுட்டாங்க. சரிங்களா? பூமியில இருந்து மண் எடுத்து உருவாக்கி அதை மீண்டும் அந்த பூமியிலேயே அதன் மூலத்தோடு இருந்து வந்து மூலத்தோடு போய் இணைச்சுட்டாங்க. அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இதில் இருக்கிற ரகசியம் என்ன? நம்முடைய பிறப்பும் நம்முடைய இறப்பும் அதே போலதான். சரிதானா? நம்ம பிறக்கிறோம், அது 3 நாள்ல தன் நிலைக்கு போகுது, நம்ம 100 வருஷத்துல அந்த நிலைக்கு போறோம். பிறக்கிறோம், உருவெடுத்து வாழ்றோம், மீண்டும் எங்கிருந்து பிறந்தோம்? நம்ம மூலத்திலிருந்து வந்த மீண்டும் மூலத்திற்கே சென்று கலந்து கரைந்து விட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மூலத்தோடு சென்று கலந்து கரைவதை நாம கொண்டாடணும். அப்ப நம்ம பிறப்பை கொண்டாடுறோம், வாழ்க்கையை கொண்டாடுறோம், இறப்பை நம்ம கொண்டாடுறது இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம கொண்டாடுறது இல்லை. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த வாழ்க்கை எதற்காக கொடுத்திருக்குன்னா கொண்டாடுவதற்காக, ஆனந்தமாக மகிழ்வாக இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்குப்பா. அதனால எப்படி அந்த இறைவனை கரைக்கும் போது நீ கொண்டாடுகிறாயோ, அப்படி உன்னு நிலையிலிருந்து நீ கரையும் போது என்ன வரணும்? கொண்டாடணும், கொண்டாடணும். இந்த வாழ்க்கை என்பது நிலையற்றது, அது தன் மூலத்தோடு கரைவதற்காக உருவாக்கப்பட்டது. அது ஒரு நாள் நிச்சயமாக கரைந்தே தீரும். அப்ப இருக்கிற வரைக்கும் நீ உன்னோட வாழ்க்கைய கொண்டாட்டமா வச்சுக்கோ, மகிழ்ச்சியா வச்சுக்கோ, ஆனந்தமா வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் கொண்டாடு, பிறப்புலையும் கொண்டாடு, வாழ்க்கையிலும் கொண்டாடு, இறப்புலையும் கொண்டாடு. ஒரு தத்துவத்துக்குள்ள எத்தனை விஷயத்த சொல்லிட்டாங்க பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. சரியா? இப்ப நான் இன்னைக்கு இந்த 2 நாளா போன வாரம் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஐயா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பத்தி அந்த தத்துவத்தை பேசுங்கன்னு. நேற்றுக்கு அவங்க பூஜாமாவும் அதை சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு ஈவினிங் விநாயகர் சதுர்த்தி பத்தி கொஞ்சம் பேசுங்கய்யா, அதுல இருக்கிற தத்துவங்கள் போகட்டுன்னு. சரியா? எனக்கு ஒரு வாரமாவே இந்த சிந்தனை இருக்கு, நேற்றுல இருந்து கொஞ்சம் தீவிரமா இருக்கு. சரியானுங்களா? அப்ப இதுக்குள்ள இன்னும் பேசணும்னா இன்னொரு 2 மணி நேரம் நம்ம பேசலாம். சரிங்களா? விநாயகர் வந்து நான் தெற்கு சைடுல பிரம்மச்சரியத்தை வச்சுட்டாங்க. சரிங்களா? பஞ்சபூத சக்தி அதை வந்து பிரம்மச்சரியமா காமிச்சாங்க. வடக்குல வந்து 2 மனைவி இருக்காங்க விநாயகருக்கு. நார்த்ல சவுத்துல தான் வந்து விநாயகர் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாங்க. முருகருக்கு 2 மனைவிட்டாங்க. விநாயகருக்கு வடக்கு நாடுகள்ல 2 இது இருக்கு. என்ன இருக்கு? சித்தி புத்தி என்று 2 மனைவிமார்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதுலயும் விஞ்ஞானம் இருக்கு. சரிங்களா? பஞ்சபூத சக்தியில என்ன இருக்குங்க? அதற்குள்ளயும் தள்ளல் சக்தி, கொள்ளல் சக்தி, ஈர்க்கும் சக்தி, விளக்கும் சக்தின்னு 2 இருக்கு. எப்படி காந்தத்திற்கு சொல்றோமோ அந்த மாதிரி. சரியானுங்களா? அதே போல பாருங்க, விநாயகரை வழிபடுறப்ப இப்ப விநாயகர் வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்.
அவர் வந்து எப்படி வேணா உருவெடுத்துக்குவாரு. நீங்க பாருங்க, விநாயகர் சதுர்த்தின்னு போட்டு விநாயகர் சிலைன்னு போடுங்க. அவர் ஒரு கீச்சைன்ல இருப்பாரு, ஒரு இலையில இருப்பாரு, ஒரு மரமா இருப்பாரு, ஒரு பழமா இருப்பாரு, ஒரு பூனையா இருப்பாரு, ஒரு எலியா இருப்பாரு, ஒரு மனுஷனா இருப்பாரு. சரிதானுங்களா? எல்லாமாவும் இருப்பாரு விநாயகர். ஏன்னா பஞ்சபூதம் எல்லாமாவும் இருக்கும். விநாயகர் இப்படித்தான் பிடிக்கணும் அல்ல. ஒரு மஞ்சளை கரைச்சு பிடிச்சு வச்சா விநாயகர் முடிஞ்சது, அவ்வளவுதான். அது ஒரு கிருமி நாசினி. அதுக்குள்ள ஒரு சயின்ஸ். மஞ்சள் பிடிச்சு பிள்ளையார் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சாணியை பிடிச்சு வச்சா விநாயகர், அது ஒரு சயின்ஸ். அப்ப சாணிக்குள்ள இருக்கிறது என்ன? பஞ்சபூதம் தான். மஞ்சளுக்குள்ள இருக்கிறது என்ன? பஞ்சபூதம் தான். இருக்கிற அத்தனையுமே என்ன? பஞ்சபூதம் தான். அப்ப விநாயகர் வழிபாடு என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்க வழிபடுவதற்கு சமமானது. என்ன சீக்ரெட் பாருங்க, புரியுதுங்க? விநாயகர் வழிபாடு பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் நீங்கள் வழிபடுவதற்கு சமமானது. எந்த உருவத்திலையும் நீங்க வணங்கலாம். ஆனா அதனுடைய நுட்பம் என்ன? விநாயகர் சிலையை பார்த்து நீங்கள் வணங்கும் போது அந்த பஞ்சபூத சக்தி தான் அனைத்து உயிர்களாக தோற்றமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப விநாயகர் வழிபடும் போது காரிய தடை நீங்குமா? நீங்காதா? உங்களுடைய பிரச்சனை நீங்குமா? நீங்காதா? சரியாக விநாயகரை, சிவபுராணத்துல என்ன சொன்ன? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப வணங்கக்கூடிய கடவுளுடைய பொருள் உணர்ந்து வணங்குவாருக்கு தான் காரிய சித்தி விநாயகர் காரியத்தை சித்திப்படுத்தி கொடுப்பார். காரிய தடையே ஒரு நீக்குவார். சித்தி 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 விநாயகர், முக்தி விநாயகர்னு 1000 விநாயகருக்கு பேர் இருக்கு பாருங்க. விநாயகருக்கு எந்த கடவுள் பேர் வச்சாலும் பொருந்தும். ஏன்னா பஞ்சபூதத்துக்கு மேல ஒண்ணும் இல்லை. சரிதானுங்களா? அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். எல்லா உயிர்களாக இருப்பது பஞ்சபூத சக்தி தான். சரிதானுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் உணர்த்துவதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணாங்க? சரிதாங்க, அந்த யானைக்கு அந்த அங்குசம் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும். அது மாதிரி விநாயகரோட கையில அங்குசம் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியாங்களா? அப்ப நம்ம புலன்களை யானையினுடைய பாகனுடைய அங்குசத்திற்கு எப்படி அந்த யானை கட்டுப்படுகிறதோ அப்படி நமது புலன்கள் நமது அறிவினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்க வேண்டும். சரிதானுங்களா? அதைத்தான் நம்ம வந்து ஆக்னை தியானத்துல கொடுக்கிறோம். அப்ப ஆக்னை தியானம் செய்வது என்பது அந்த விநாயகர் வழிபாட்டினுடைய ஒரு அம்சம். அதுக்கப்புறம் கணங்களுக்கு அதிபதி கணபதினு ஒரு பேர் இருக்கு. வினைக்கு நாயகர் விநாயகர்னு ஒரு பேர் இருக்கு. நாயகன் விநாயகன் ஒரு பேர் இருக்கு. கணங்களுக்கு அதிபதி, கணங்கள்னா என்ன? பஞ்சபூதங்களுக்கு தான் கணங்கள் என்று பெயர். அது இன்னொருத்தர் கூட சொல்லுவாங்க, கணபதி. பதி என்றால் தலைவன் என்று பெயர். சரிங்களா? கணங்களுக்கு அதிபதி கணபதி. கணங்கள்னா என்ன? பஞ்சபூதங்களுடைய மூல சக்தியா இருக்கிறது அந்த விநாயகர் தான். சரி, அப்ப விநாயகர் விடும்போது பஞ்சபூத சக்தி. இன்னொருத்தர் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாம வாழ்க்கை எப்படி வாழணும்? அந்த க்ஷணத்திலே வாழணும்னு ஒரு பொருள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பி பிரசன்ட். ஆனா நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம்? ஒன்னா பாஸ்ட்ல இருப்போம், இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருப்போம். கவனிச்சு பாருங்க, நம்ம யாருமே அந்த க்ஷணத்திலேயே இருக்க மாட்டோம். இப்ப கேட்கறப்ப கூட நிறைய பேர் இங்கதான் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் வேற ஏதாவது வேலையை செஞ்சுட்டு கூட இதை கேட்கலாம். பரவாயில்ல, வேலை செஞ்சுட்டு கேட்கறது கூட தப்பு இல்லை. வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல கூட கேட்கலாம். நம்ம மைண்ட் என்ன ஆயிரும்? ஒன்னா பாஸ்டுக்கு போயிரும், கடந்த கால கவலைகளுக்குள்ள போயிரும், இல்லாட்டி எதிர்கால பயத்துக்குள்ள போயிரும், நிகழ்காலத்தில் இருக்காதுங்கிறது மகான்களுடைய தீர்க்க தரிசனமான உண்மை. நாமளும் அப்படித்தான் இருக்கோம். இப்ப பிரசன்ட்ல நல்லா இருக்கும்ல, சரிதானே? அதை நினைச்சு யாரும் சந்தோஷப்படுறது இல்லை. பிரசன்ட்ல இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது இல்லை. பாஸ்டுக்கு ஃபியூச்சருக்கு போயிடுறோமா? அப்ப அந்தந்த க்ஷணத்திலே இருந்தால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஞானம் கிடைச்சிரும். அப்ப அந்த க்ஷணத்துக்கு தமிழ்ல வந்து கணம்னு பேரு. க்ஷணத்துக்கு என்ன பேரு? கணம். சரிங்களா? கணம்னாலும் க்ஷணம்னாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த க்ஷணத்திலே யார் நிகழ்காலத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனை அடையக்கூடிய தன்மை வரும். அப்படிங்கிறதுனால அந்த கணபதி என்ற ஒரு பேர் இருக்குதுங்கிறதாவும் சொல்றேன். சரி, அந்த கணபதி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு பாத்திருக்கீங்களா? அரச மரத்துக்கு அடியில வச்சிருப்பாங்க, ஆலமரத்துக்கு அடியில வச்சிருப்பாங்க. சரி, இன்னும் பல பெரிய மரங்களுக்கு அடியில அதை கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஏன்? அந்த பஞ்சபூதங்களுடைய வெளிப்பாடுதான் மரம்.
சரிங்களா? அப்ப அந்த மரத்திற்கு அடியிலே நீங்கள் சென்றால் என்ன கிடைக்கும்? அரச மரம் தான் உலகத்திலேயே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுற மரம். அப்ப அதற்கு அடியில எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அவன் மனுஷன் அங்க போய் ஒரு 10 நிமிஷம் நிக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்ப அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜன் அவனுக்கு கிடைச்சிடும் அரச மரத்துக்கு அடியில. இன்னும் அந்த கர்ப்பப்பை பெண்களுக்கு அரச மர பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுல எல்லாம் விஞ்ஞானம் தான். அரச மர பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தணும்னா காலையில அந்த பொண்ணு எந்திரிச்சு பச்சை தண்ணி குளிச்சுட்டு குளத்துல இருந்து அந்த குளிச்ச உடம்போட சரியான அந்த நனைந்த துணியோட அது தண்ணி எடுத்துட்டு போய் விநாயகருக்கு அது 50 10 100 ஊத்தணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அந்த போய் விநாயகர் சுத்துறப்ப அதிகாலை வேலையில அப்பரிமிதமான ஆக்சிஜன் இருக்கும். அதற்குள்ள சுத்தும் போது அந்த பெண்ணுக்கு இருக்கிற கர்ப்பப்பை பிரச்சனை அது கிளியர் ஆகி எல்லா நோய்களும் குணமாயிரும், குழந்தை உற்பத்தி ஆயிரும். இதுதான் அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையாருக்கான விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டு, நிறைய பேர் ஞானிகள் இருக்கும்ல, மரத்தையெல்லாம் வெட்டிட்டு சரிதானா அதுல சுத்தி செவுத்தை கட்டி அந்த பிள்ளையார் வைக்கிறோம். அதனால என்ன பிரயோஜனம்? இதுதான் இந்த சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்ச கதை. தனியா கட்ட வேண்டாம்னு சொல்லல, நீங்க கட்டுங்க, வழிபடுங்க, பண்ணுங்க. மரத்தை வெட்டிட்டு அது பண்றது என்ன பிரயோஜனம்? சரிதானுங்களா? அப்ப இந்த இந்த மரத்துக்கு அடியில செல்லும் போது அந்த மரமாக இருப்பதே பஞ்சபூத சக்தி தான். சரி, அதுல மனிதனுடைய ஆரோக்கியம் ஆயுளும் வருவதற்காக நிறைய விஷயங்களை வச்சாங்க. இன்னும் பாருங்க, தோப்பு கரணம் விநாயகரோட ஸ்பெஷல். தோப்பு கரணம் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்றோம். இன்னைக்கு யாரும் போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க மக்கள். இடது கை வலது காது, வலது கை இடது காதை பிடிச்சு கீழே குமிஞ்சு எந்திரிச்சு 10 தடவை உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? இடது மூளை வலது மூளை இயக்கம் பெறும், நரம்பு நாடி நரம்புகள் அத்தனை இயக்கம் பெறும், மூளை பலம் பெறும், மூளை சுறுசுறுப்பாகும், உடம்புல இருக்கிற நோய்கள் போகும், சரி, நினைவாற்றல் பெருகும், சிந்தனை திறன் அதிகரிக்கும், மூளையில மனித தன்மை உருவாகும், உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் இயக்கத்திற்கு வரும், வாழ்நாள் முழுக்க உடம்புல கழிவு தேங்காது. இவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி தான் தோப்பு கரணம். அதே மாதிரி தலையில கொட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? மண்டையில. அது மகரிஷியோட அக்கு பிரஷர் பாயிண்ட்ல நம்ம உடல் தேய்த்தல் பயிற்சியில நம்ம அது 5வது பயிற்சியா பண்றோம். அப்ப அந்த இடத்துல கொட்டும் போது நம்ம உடலுக்குள்ளே அங்க இருக்கிற அந்த வெற்றிடத்தில் அந்த சிறு அதிர்வு போகும்போது உடலுக்குள்ளே ஒரு பெரும் மாற்றம் நிகழதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய வருமா புள்ளி. நீங்க மண்டையில கொட்டுற இடம் வேகமா கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியானுங்களா? அப்ப இதுக்குள்ள அவ்வளவு விஷயத்தை நமது முன்னோர்கள் உள்ள இறக்கி வச்சிருக்காங்க. இன்னும் ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்யறேன் காலம் கருதி. பூரணம் கொழுக்கட்டை பிடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கொழுக்கட்டை, அது பேர் பூரணம்னு பேரு. சரியானா? அது எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? மேல ஒரு ரவுண்டா அது வெள்ளையிலயோ ஏதோ ஒரு கலர்ல அப்படியே மறைச்சு வச்சிருப்பாங்க. உள்ள அந்த இனிப்பு வச்சிருப்பாங்க. இனிப்பு பூரணம் இருக்கு, கார பூரணம் இருக்கு. இனிப்பு தான் ஒரிஜினல். அது பூரணம்னா அது இனிப்பாதான் இருக்கணும். கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. உள்ள இனிப்பு இருக்கும், மேல மாவு சுத்தி கவர் ஆயிருக்கும். இப்ப எடுத்தோடனே அந்த கொழுக்கட்டையை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துச்சுன்னா ஐயோ எனக்கு பிடிக்கல அப்படிங்கும். ஏன்னா மேல பெருசா டேஸ்ட் இருக்காது, உள்ளதான் அந்த இனிப்பு இருக்கும். ஆனா அது ஆழமா அது நல்லா சாப்பிட்டுச்சுன்னா அந்த கொழுக்கட்டை விடாது. அது மாதிரி நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, ஒவ்வொரு பொருளும், அது நிலமாகட்டும், நீரா இருக்கட்டும், நெருப்பு காற்று விண்ணாகட்டும், பஞ்சபூதங்களாகட்டும், மனிதனாகட்டும், உயிர்களாகட்டும், பொருட்களாகட்டும், நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மேல ஒரு லேயர் மூடி இருக்கு. உள்ள இறைவன் இருக்கா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உச்சகட்டமான தத்துவ விஞ்ஞானம். நீங்க ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க, செல்போன் எதனால் ஆனதுன்னா அணுக்களால் ஆனது. நீங்க பாக்குறதுக்கு செல்போன் உருவமா இருக்கு, ஆனா அதற்கு உட்பொருளாக இருப்பது இறைவன். அப்ப அந்த பூரணத்திற்கு உள்ளே எப்படி அந்த இனிப்பு மறைந்து முழுமை இருக்கிறதோ, இறை சக்தி இருக்கிறதோ, அப்படி நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளாக அந்த இறைத்தன்மை இருக்கிறது. நல்லா உள்வாங்கிக்கோங்க. இது ஹையஸ்ட் பீக் ஆஃப் பிலாசபி. நீங்க பாக்குறப்ப அது ஃபேன் மாதிரி இருக்கு, ஃபேன் அணுக்களால் ஆனது. சரியான அணுக்களுக்கு உள்ளே இறைவன் இருக்கிறான். பூரணத்திற்குள்ளே இனிப்பு இருப்பது போல அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களுக்கு உள்ளாக உட்பொருளாக இருப்பது இறைத்தன்மை தான் அப்படிங்கிறது உணர்த்துறதுக்கு தாங்க பூரணம்.
சரிங்களா? சும்மாவெல்லாம் இல்லை ஒவ்வொன்றும். அப்ப இவ்வளவு விஷயம் எலி, சரிங்களா? எலிக்கும் சுவாச தத்துவத்துக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா எல்லா உயிர்களுமே இறைவனுடைய வெளிப்பாடுன்னு உணர்ந்த நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு இறைவனுடைய வாகனமா வச்சுட்டாங்க. பன்றியே நம்ம வழிபடுறோம், சரியான வராக அவதாரம்னு சொல்றோம். ஆமையை வழிபடுறோம், மீனை வழிபடுறோம், சரிதானுங்களா? இன்னும் சேவலை வழிபடுறோம், பாம்பை வழிபடுறோம், எலிய வழிபடுறோம், மாட்டை வழிபடுறோம். எல்லாமே வாகனமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா இறைவனே என்னவா இருக்கிறான்? எல்லா உயிர்களாகவும் இருக்கிறான். அப்ப எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும், சரிங்களா? ஒரு ஒரு இது கூட நான் யோசிச்சேன். அந்த பிளேக் நோய் வந்து எலியால வருதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இந்தியாவுல அந்த எலிகளை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அத்தனை எலியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா எலி வந்து சுற்றுச்சூழல்ல ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து எலிக்கு உண்டு, சரிதானுங்களா? எலிக்கு வந்து சுற்றுச்சூழல்ல மிக முக்கியமான பங்கு உண்டு. அப்ப இது எப்படி தடுத்தாங்க தெரியுமா? விநாயகருடைய வாகனம் எலி, அது கடவுளுக்கு சமமானது, அதை அழிக்க கூடாதுங்கிற ஒரு கோட்பாடை இந்தியாவில வச்சு அந்த எலியை அழிப்பதற்கான அந்த திட்டத்திலிருந்து அதை விடுவிச்சாங்க, சரிதானுங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு விஷயம். இன்னும் விநாயகருக்கு என்னென்னலாம் வைக்கிறீங்க? அருகம்புல். அருகம்புல்ல பத்தி பேசணும்னா நம்ம அதுக்கு 10 நாள் பேசணும், சரிதானுங்களா? அருகம்புல் உலகத்தில் தோன்றிய முதல் புல். அதனாலதான் விநாயகருக்கு அருகம்புல் தான் சிறப்பு. விநாயகருக்கு என்ன சிறப்புங்க? அவர் மிக எளிமையான கடவுள். நீங்க மற்ற கடவுளுக்கெல்லாம் நைவேத்தியம் அதை வைக்கணும், விநாயகருக்கு எதை வச்சாலும் அது நைவேத்தியம். ஏன்னா எல்லாமே பஞ்சபூதம், அருகம்புல்ல வச்சா போதும். பஞ்சபூதத்தினுடைய வெளிப்பாடு அருகம்புல். அதனால அருகம்புல் பல நோய்களுக்கு மருந்து. இன்னைக்கு வரைக்கும் பல 1000 பல 100 லட்சம் ஆண்டுகள் ஆன போதும் அந்த அருகம்புல் மட்டும் மாற்றமே ஆகல. தெரியுமா உங்களுக்கு? அருகம்புல்லு, கரப்பாம்பூச்சி, தும்பி எல்லாம் பல 1000 வருஷமா மாற்றம் பெறாதது. அப்ப அருகம்புல்லுக்கு நம்ம உடம்புல பல நோய்களை, நம்ம உடலை தூய்மை செய்வது, உடலை குளிர்ச்சிப்படுத்துவது, உடலுக்குள் இருக்கிற காயங்களை ஆற்றுவது, இப்படி பல மருத்துவ குணங்கள் இருக்கு. உடம்பினுடைய வெப்பத்தை குறைத்து அந்த வெட்டை நோய்னு சொல்லுவாங்கல்ல, ஹீட்ல வர நோய், அதை எல்லாத்தையும் போக்கிரும். வயிற்று புண்ணை ஆத்திரும். தேவையற்ற கழிவுகளை உங்க உடம்புல இருந்து வெளியேற்றிடும், சரிதானுங்களா? உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், சரிங்களா? உடம்புக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடியது அருகம்புல். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் அப்படி காணாம போகும். அப்ப அந்த அருகம்புல்லை அந்த விநாயகருக்கு படைச்சாங்க. அப்ப அருகம்புல்லினுடைய தன்மை நமக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்படி பலவிதமான தத்துவங்களை இணைத்துதான் விநாயகர் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுத்து, அதற்கு ஒரு நாளை கொடுத்து, அதை உலகம் முழுக்க அதை கொண்டாடணும், மக்கள் அதை பற்றிய விழிப்புணர்வுக்கு வரணுங்கிறதுக்கு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு வந்து நியரஸ்ட் இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கம் மேக்சிமம் விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்ன, இந்த தத்துவம் யாருக்கு தெரியாது. விநாயகர்னா யாரு, எதுக்காக விநாயகர் வழிபடணும், விநாயகர் நம்ம எப்படி வழிபடணும், விநாயகரை வழிபடும் போது நமக்கு என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும், எப்படி வழிபட்டா கிடைக்கும், அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும், எதுவும் தெரியாது மக்களுக்கு. சரி, மக்கள் அந்த அறியாமையிலேயே மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள். அறிவு வயத்துக்கு வரணும், நிச்சயமா வருவாங்க. அதுலதான் நாம இப்போ முதல் ஸ்டெப்பை நாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இது சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும், சரியாங்களா? மக்களுக்கு அந்த அறிவு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக கேட்டு அமர்ந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, சரிங்களா, இப்ப உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செஞ்சிருவோம். நீங்க எதை செஞ்சாலும் பரவாயில்லைங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனா ஒண்ணு செய்யுங்க, ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்ன காரணத்துக்காக செய்யறோன்னு தெளிவா செய்யுங்க, சரிங்களா?
ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு தெரியாம செய்யற வேலை என்னைக்குமே தப்பாதான் போய் முடியும். அது இன்னைக்கு இருக்கிற பக்தி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு அதற்கு நேரடியா பொருந்தும். சரிதானுங்களா? நான் மறுபடியும் யாரையும் குறை கூறல. நாம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரணும். அதற்கு நாமெல்லாம் தான் துவக்கம். சரிதாங்களா? தெரிஞ்ச ஞானத்தை நாம பயன்படுத்தி வாழணும், பிறருக்கும் அதை போதிக்கணும்னு சொல்லிட்டு, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இனிமேல் விநாயகரை வழிபடும் போது தயவு செய்து எதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும், பஞ்சபூதங்களை நினைத்து கொண்டு ஒரே நிமிஷம் தான், ரொம்ப நேரமெல்லாம் தேவையில்லை. விநாயகர் எங்க வேணா போய் கும்பிடுங்க, கையெடுத்து கும்பிடுங்க, தப்பு கிடையாது. கையெடுத்து கும்பிடுறது என்ன கணக்கு? நீயும் நானும் ஒண்ணு, அரியும் சிவமும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. கடவுளே நீயும் நானும் ஒண்ணு, நீ பஞ்சபூத சக்தி, நானும் பஞ்சபூத சக்தி. சரிதானா? அப்ப பஞ்சபூதங்களை நினைச்சுக்கோங்க. 5 முகத்தை பார்க்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்றுவின் பஞ்சபூதம். சரினா? அப்ப பஞ்சபூதங்களோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறேன். சரினா? பஞ்சபூதங்களை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறேன். பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆற்றலை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்கிறோம். பஞ்சபூத சக்திகள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கட்டும். பஞ்சபூத சக்திகள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எனக்கும் எனது அன்பு குடும்பத்திற்கும் இந்த உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்திற்கும் காப்பாக அமையட்டும். சரிங்களா? பஞ்சபூதங்களோடு ஒன்றி கலந்திருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அங்க நின்னுக்கோங்க, அவ்வளவுதாங்க. முடிஞ்சதுங்க. இப்படி மட்டும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, அது வேற லெவல் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிதானுங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நாம் இந்த உரையை நிறைவு செய்வோம். சில முக்கிய அறிவிப்புகள்.